ஹே கைஸ், டே 26 ஆஃப் நான் மாஸ் அடிக்கணும் சீரீஸில் ஒரு ரேங்க் மேட்ச்சில் கஷ்டப்பட்டு பை பண்ண ஒரு ஹேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்பேற்பட்ட ஹேக்குனா, எனிமி நம்ம எவ்வளோ அடித்தாலும் எனிமிக்கு டேமேஜ் இருக்காது, ஆனால் நமக்கு பயங்கரமாக டேமேஜ் வரும். நம்ம டைம் வச்சுருவோம். அப்படிப்பட்ட ஹேக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, எனிமி ஸ்பீடாக தான் இருப்பான். அதை அப்படியே அங்கே ஒருத்தன் டேமேஜ் கொடுத்து தான் இங்கே ஸ்பீடாக வந்து அடிச்சு போட்டு போயிட்டான். ஓகே, ஹேக் ஒர்க் ஆகுது. இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனிமிட்டு எந்த எனிமிட் அடிவாங்கன்னு சொல்லிட்டு ரிவே பண்ணிட்டாங்க. இன்னும் ஓடியாச்சு. நம்ம வேறு ஹேக் போட்டிருக்கோமா, சீக்கிரமாக போயிடலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போயிட்டு அங்கிட்டு கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தா இங்கிட்ட ஒரு எனிமி சொல்கிற மாதிரி காமிச்சிச்சு. பக்கத்தில் போனால் அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு லாங்கில் இருந்தே ட்ரை பண்ணேன். சரி, டீம் ட்ரைவ் பண்ணலாம். பக்கத்தில் வந்து ஒருத்தர் இருந்தால் இந்த ஹேக்கில் வந்து ஹெட்ஷாட் அடிக்க முடியாது, அதனால் பாடி டேமேஜ் அடிச்சு விட்டு டீமை ட்ரைவ் பண்ணிட்டேன். டீமை ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சொல்லணும், இது ஹேக்லாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பிஆர் ரேங்க் முழுசாக போட்டால் பார்க்க முடியாது, அதனால் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக ஹேக்கு காமிச்ச மாதிரி பக்கத்தில் ஒரு எனிமி இருந்தால் அது ஒரு ஸ்பீட் ஹேக்குங்கிறதுனால நம்மளை வந்து ஸ்பீட் ஹேக் போட்டு அடிக்க பார்க்கலாம். அதனால் அடிச்சு போட்டு வந்துங்க, அப்படியே அடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த ஹேக் போட்டோம்னா டீமோட் நம்மளை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ரிவே பண்ணி விட்ருவோம். அப்படிப்பட்ட ஹேக்கு உங்களுக்கு வேணுன்னா லிங்க் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டட்டா, பை பாய். என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன்.